நமது நாடு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதலில் இனிய வணக்கம். எனது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள், நல்ல கருத்துக்களை பதிவு செய்து வருகிறீர்கள். நான் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கின்றேன். சிலருக்கு நேரிலும் பதில் சொல்லியுள்ளேன், ஃபோனிலும் பதில் சொல்லியுள்ளேன். கடந்த காணொளியில் மாணவர்களே, பெற்றோர்களே உஷார் என்ற தலைப்பில் காணொளிகளை வெளியிட்டேன். நிறைய கருத்துக்களை எனக்கு சொல்லியுள்ளீர்கள், பதிவிட்டுள்ளீர்கள், ஃபோனிலும் தெரிவித்துள்ளீர்கள். எனது காணொளிகளை பலர் நிறைய பார்க்கிறீர்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு உங்களை ரொம்ப அன்பாக நான் கேட்டுக்கிறேன். இப்போ எல்லாருமே இந்த காணொளிகளை பார்த்துட்டு இது கடுமையான கோடை காலம் என்பதால் எனக்கு நிறைய பேர் ஃபோனில் சொன்னாங்க, என்ன சார் நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை சொல்கிறீங்க, பெற்றோர்களுக்கு சொல்கிறீங்க, மாணவர்களுக்கு சொல்கிறீங்க, வேட்பாளர்களுக்கு சொல்கிறீங்க, நம்ம தமிழக முதல்வர்கள் காதுக்கு போகிறது மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அது என்னன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவரோட பார்வைக்கு நம்ம யூடியூப் சேனல் வழியாக கொண்டு போவோம், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது, இது கடுமையான கோடை காலம், வீட்டில் இருக்கவே முடியல, ஃபேனு ஏசி போடாமல் இருக்க முடியல. அதே வேளையில் ஃபேனும் ஏசியும் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது கரண்ட் பில்லு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு பதறிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ அதனோட வாக்குறுதி கொடுத்தப்ப திமுகவில் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்வோம், உங்களோட கரண்ட் பில் சுமையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் அந்த வாக்குறுதியை நம்பி எங்களில் பல பேர் நாங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தினோம். ஆனால் இன்று வாக்கு செலுத்தி அவங்க ஆட்சிக்கு 3 வருடம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அவங்க அந்த வாக்குறுதியை மட்டும் என்னமோ தெரியல நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. இதேட்டு எங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வருது, எங்களால் கட்டி சமாளிக்க முடியல. ஆகவே எங்களோட இந்த கோரிக்கையை, எங்களோட இந்த பிரச்சனையை நீங்கள் தமிழக முதல்வரோட நாலேஜுக்கு கொண்டு சென்று அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக கருத்துக்கே வர்றேன். தமிழக முதல்வரோட கனிவான கவனத்திற்கு நான் ரொம்ப அழுத்தமாக இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் கூட இந்த மின் கணக்கீடு வாக்குறுதி விஷயத்தை தமிழக முதல்வர் கண்டிப்பாக உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் நேரடியாக மனு கொடுப்பதற்கு திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதி வழியாக தஞ்சாவூருக்கு கடந்த சில மாதங்கள் முன்பு தமிழக முதல்வர் போகும் பொழுது ஒரு கோரிக்கை மனு கொடுப்பதற்காக திருவெரும்பூர் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் காத்திருந்தேன். ஆனால் அப்பொழுது முன் அனுமதி பெறாதனால முதல்வரோட கான்வாய் நிற்காமல் போயிடுச்சு, மனு நான் கொடுக்க முடியல. பட் எனது கோரிக்கையை காவல்துறை மூலமாக முதல்வருக்கு சென்றடைய செய்துட்டேன். ஆனால் அதுக்கு எந்த பதிலும் இது நாள் வரைக்கும் வரலை. அப்புறம் அடுத்த சில மாதங்களில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் முன்னாள் எம்எல்ஏ திரு KN சேகரன் அவர்களோட மகள் திருமண விழாவிற்கு தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வரோட மகன் திரு உதயநிதி அவர்கள் வந்திருந்தாங்க. அவர்கள்ட்ட ஒரு துண்டு சீட்டு எழுதி கூட நான் கோரிக்கையாக இதை நினைவுபடுத்தினேன். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தப்ப இந்த மாதந்தோறும் மின் கணக்கீடு முறையை உடனடியாக நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு துண்டு சீட்டு கொடுத்தேன். அதை அவர் வாங்கி பார்த்துட்டு டெஃபினெட்லின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் அதுக்கு வரலை. நான் இங்கே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா, தேர்தல் காலகட்டங்களில் வாக்குறுதிகள் பல கொடுக்குறீங்க, சிலதை நிறைவேற்றுறீங்க, சிலதை நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. அது ஏன் என்ன அப்படின்றத நான் கேட்குறத விட கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும். ஏன்னா நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறது சாதாரண மனிதனோட நிலையிலிருந்து கிடையாது. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள மக்களோட பிரதிநிதி, உங்களால் முடியும், செய்ய முடியும், செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நீங்களும் சொல்கிறீங்க. அதை நம்பி தான் மக்களும் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அப்படி மக்களோட வாக்கை பெற்றுட்டு நீங்கள் அந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அது சாதாரண மனிதனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்.
ஆகவே நீங்கள் வந்து இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற கண்டிப்பாக முயற்சி செய்யணும். உடனடியாக நிறைவேற்றுறதுக்கும் தேர்தல் முடிந்தவுடன் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் கூட்டணியால் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதற்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும். பல்வேறு சமூக அமைப்புகளும் இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பொதுமக்களாகிய நாமளும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி தமிழக முதல்வர் அந்த தேர்தல் வாக்குறுதி 221 அதுதான் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதி. மொத்தம் கடந்த 2021 தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி மொத்தம் 505. அதில் 221வது வாக்குறுதி தான் இந்த மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்கிறது. ஆகவே இதை வந்து உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு தமிழக முதல்வர் இந்த தேர்தல் முடிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே வேளையில் பல்வேறு வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்ததில் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகள்லாம் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் சில குடும்பங்களில் மட்டுமே தான் தமிழகத்தில் பயனடைஞ்சிருக்க முடியும். ஆனால் வாக்குறுதி 221 நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக மின்சாரத்தை நுகர்வாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே தமிழகத்தில் மின் நுகர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். செல்ஃபோன்லேருந்து பல்வேறு மின்சாதன பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அனைவரும் மின் பயன்படுத்தாத நபர்கள் யாருமே இல்லை. ஆகவே இந்த திட்டத்தை நீங்கள் மட்டும் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மின் நுகர்வோரும் உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருப்பாங்க. நீங்களும் சொன்னதை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா தமிழக முதல்வராகிய நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொன்னதை நிறைவேற்றக்கூடிய நபர் அப்படின்னு மக்களாகிய எல்லாருமே நம்புகிறோம். ஆகவே நீங்கள் வந்து காலதாமதம் பண்ணாமல் இதனை வந்து உடனடியாக அமல்படுத்தி மக்களோட சுமைகளை, அதுவும் தற்பொழுது கோடைக்காலம் என்பதால் கடுமையான பில் வர இருக்குது அப்படின்னு எல்லாமே அச்சப்படுறோம். மக்களோட வருமானம் வந்து மெல்ல மெல்ல தான் உயருது. ஆனால் கரண்ட் பில் மட்டும் வேக வேகமாக உயருது. ஆகவே இந்த கோடை காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களாகிய நாங்கள் இந்த யூடியூப் சேனல் வழியாக அந்த மக்களின் பிரதிநிதியாகவே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, காலதாமதம் பண்ணாமல் நீங்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 221வது வாக்குறுதியான மாதந்தோறும் மின் கணக்கீடு முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டுமென்று நமது நாடு யூடியூப் சேனல் வழியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் இதனை உடனடியாக இவர்கள் நிறைவேற்ற குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த காணொளியை எல்லோரிடமும் பகிர வேண்டும் என்று நண்பர்கள், பார்வையாளர்கள், உறவினர்களிடம் கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அடுத்த காணொளியில் உங்களிடம் நான் பேசுவேன் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.